ஈஸியான முறையில் 3 பொருளை வச்சு நம்ம எப்படி முடியை கருப்பாக்குறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் மருதாணி இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் அவுரி இலை இல்லாட்டி நீலக்குறிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் எலுமிச்சை சாறு கொஞ்சம், ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி முடிக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மருதாணி இலையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அது கூட எலுமிச்சை சாறை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம தலைக்கு இப்போ அப்ளை பண்ணிடலாம். இப்போது நம்ம முடிக்கு மருதாணி அப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி மருதாணி போட்டிருக்கறதுனால இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. இன்னும் கீழே வளர முடியெல்லாம் நல்லா நரைச்ச முடியாக இருக்குது. இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். மருதாணி இலையை நம்ம ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நல்லா வேர்லேருந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் வச்சுருந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மருதாணி அப்ளை பண்ணி 1 மணி நேரம் கழித்து ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணியாச்சு. தலையை வாஷ் பண்ணுறதுக்கு வெறும் தண்ணியில் தான் வாஷ் பண்ணோம், வேறு எந்த ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா ஹேர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஹேர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவுரி இலை அப்ளை பண்ணிக்கலாம். இதை அவுரி இலைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நீலக்கொழிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கொழிஞ்சிலே 2 வகை இருக்குது. இது நீலக்கொழிஞ்சின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வயலட் கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன், செடி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நாட்டு கொழிஞ்சி. இந்த கொழிஞ்சி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது. காய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள், பட்டையாக இருக்குது. இதனோட காய் பாருங்கள், அவுரி இலையோட அவுரி செடியோட காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, குண்டா சின்னதாக இருக்குது. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதனோட இலையை பாருங்கள். இப்போ 2 செடி நான் ஒன்றா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீளமாக இருக்கிறது நாட்டு கொழிஞ்சி இலை, அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அவுரி இலை பாருங்கள், சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இலை பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்காது, இது பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் இலை. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக பார்த்து பறிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை தலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த அவுரி இலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவுரி இலையை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அதை தலைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவுரி இலை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ கலர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு க்ளவுஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லாட்டி கையும் சேர்ந்து கருப்பு கலராக மாறிடும். அது ஒரு 2-3 டேஸ்க்கு அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாது, கை அப்படியே கருப்பு கலரில் தான் இருக்கும். அதனால் க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அவுரி இலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இதே போல் வெறும் தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும், எதுவும் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு நம்ம எந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சீயக்காய், அரப்பு, கடலை மாவு அது மாதிரி நேச்சுரல் ப்ராடக்டே யூஸ் பண்ணுங்கள், ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி ஒரு 3 வாரம் 4 வாரம் கண்டினியூஸாக நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம். வீக்லி ஒன்ஸ் நம்ம இதே மாதிரி மருதாணி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அவுரி இலை அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா முடி கன்ஃபார்மாக 1 மந்தில் நம்ம ஹேர் கருப்பாயிரும், வெள்ளை முடியெல்லாம் ஃபுல்லாமே கருப்பாயிரும். அவுரி இலை பவுடர் கூட கடையில் விற்கிது, ஆனால் இது மாதிரி பச்சை இலையை அரைச்சி நம்ம போடுற அளவுக்கு அது எஃபெக்ட் இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இது ஒரு 3 தடவை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 6 தடவை அப்ளை பண்ணால் அப்படி மட்டும்தான் நமக்கு அந்த பலன் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சதுன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.